வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக குரு பெயர்ச்சி அதன் சிறப்பு பலன்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். குரு பகவான் நவக்கிரகங்களிலே முதன்மை கிரகமாக வழங்க இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் முழு சுபர். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அதன்படி ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகள் எது நடக்கிறதுனாலும் குருவை தான் நம்ம குரு பலம் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். ஒரு திருமணம் ஆரம்ப காலம் வந்ததுனாக்கா, திருமணம் ஏற்பாடு பண்ணோம்னாக்கா, குரு பெ குரு நல்லா இருக்கா ஒரு பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு குரு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்? அவர் இருந்தால் தான், அவருடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அது அந்த திருமணமோ அந்த சுப சடங்குகள் எல்லாமே சுபிட்சமாக நல்லாயிருக்கும் என்பது ஐதீகம். அது உண்மையும் கூட. ஆனால் குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற பார்வையில் தான் குரு பகவானுக்கு பலம் அதிகம். அதுதான் சிறப்பும் கூட. அவர் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இதை பார்க்குறார். அவர் இருக்கிற இடம் அவ்வளோ திருப்தியாக இல்லைனாலும், அவருடைய பார்வைப்படும் இடங்கள் இருக்குது பாருங்கள், அது புனிதப்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். சரிங்களா? அதுதான் குரு பகவானுடைய பலாபலன்கள். குரு முழு சுபர். சரிங்களா? அவர் யாரோட சேர்ந்தாலும், ஒரு சரியில்லாத கிரகத்தோடு சேர்ந்தாலும் சரி, அதாவது பாவரோடு சேர்ந்தாலும் சரிங்க, அந்த பாவரையும் மாற்றக்கூடிய தன்மை பெற்றவர் குரு பகவான். அதன்படி சுவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் கூட, பாவரோடு சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த பாவரையும் திருத்தி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லுவார், செய்வார். அது மாதிரி தன்மை மிக்கவர் அவர். இதுகாலம் மேஷ ராசியிலே இருந்துகிட்டு இருந்தார். இப்போ ரிஷபராசிக்கு போகிறார். என்னைக்குன்னா 1/5/2024 முதல் 11/5/2025 வரை ரிஷபராசியிலேயே தங்கி 5ஆம் பார்வையாக, அங்கே ரிஷபராசியிலிருந்து 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாகவும் பார்வையை செலுத்தப் போகிறார். அப்படி அவர் செலுத்தக்கூடிய பார்வைகள் எந்தெந்த இடத்த பார்க்குதுன்னா, ரிஷபராசி அவர் இருக்கக்கூடிய லக்னம், அதிலிருந்து 5ஆம் பார்வை கன்னியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ராசிகளை அவர் பார்க்கிறார். அந்த 3 ராசிகளும் புனிதப்படும். சரிங்களா? அப்போ ரிஷபராசி எப்படி ஆகும்? அதை இந்த பலனில் சொல்கிறேன், கேளுங்க. இருந்தாலும் இதுதான் குரு பெயர்ச்சியோட அமைப்புங்க. இப்படி தான் பார்க்கணும். இப்போ மேஷத்துக்கு பார்க்குறோம். முதல்ல நம்ம மேஷத்தை தான் பார்ப்போம், கடைசியாக தான் மீனத்துக்கு பார்ப்போம். சரிங்களா? காலசக்கரம் இப்படி தான். முதல் சக்கரம் ஆரம்ப புள்ளி எதுனாக்கா மேஷம்தான், கடைசி புள்ளி எதுனாக்கா மீனம்தான். இதுதான் உண்மை நிலை. சரிங்களா? இதன்படி தான் நம்ம பலாபலன்கள் எடுக்கணும், கொடுக்கணும். அதன்படி மேஷராசியிலே அவர் இதுகாலம் இருந்துகிட்டு இருந்தபோது அவங்களுக்கு ரொம்ப படாதபாடு தான் படுத்திக்கிட்டு இருப்பார், இருந்திருக்கணும். அதை அந்த ராசியில் சொல்லும்போது சொல்கிறேன். குரு பகவானுடைய பார்வைகள் அங்கங்கே படும்போது அந்த இடம் புனிதமடையுதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் நல்லா பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ
இப்போ மேஷ ராசிக்கு வந்து அது எத்தனை இடம் வரும்? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்த பார்க்கும். அது மாரி ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி தான் பார்க்கும். அத நான் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. சரிங்களா? குரு பலன் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு? குரு பலன் வந்தா என்ன செய்யலாம்? எல்லாமே விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வர்றார். சரிங்களா? அப்படி 2ஆம் வீட்டுக்கு வரும்போது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். உடல் நல்ல நிலைக்கு வரும். நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க தேறிப்பாங்க. குடும்பத்தில் நோய் நொடி இருக்காது. சரிங்களா? மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நோய் நொடி இருக்காது. குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு. சரிங்களா? மங்கள நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் இந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதனால் தங்கு தடை இல்லாமல் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதில் மாற்றமே இல்லை. புரியுதா? குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒரு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கு? இந்த மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் உண்டு உண்டு உண்டு. நல்லா எழுதி வச்சுக்கிங்க. சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்லலாம். சரிங்களா? பொருள் வரவு அதிகமாக வருங்க. என்ன வரவு? பணம் தான். உழைப்புக்கு தக்க ஊதியத்தை விட அதிகமான பணம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதுக்கான முயற்சி குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். அதனால் நீங்கள் குரு கொடுப்பதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, யாராலும் முடியாது. ஆமாம், இதனாலும் நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. உயிரை வச்சு சித்திரவதை பண்ண காலம்லாம் மாறிடுச்சு. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஏண்டா இந்த பூமியில் இருந்தோம், ஏன் நம்ம பிறந்தோம் என்று வருத்தப்பட்ட காலங்கள் மாறிடுச்சு. இந்த குரு பெயர்ச்சி அருமையான யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மன நிம்மதி உண்டு. மதி கலங்க வேண்டாம். மாற்றங்கள் நோக்கி நீங்கள் மாறிட்டீங்க. மாற்றங்கள் நோக்கி கிரகங்கள் அமைஞ்சிருச்சு. அதனால் எந்த விதமான பிரச்சனைகள்லாம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இனி சுமூகமாக முடியும். அதில் மாற்றம் இல்லை. தங்கு தடை இல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் யாத்திரை போகிறதுனா கூட போகலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு. செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். முன்னேற்றம் உண்டு. பொதுவாக வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் யாராச்சும் வியாபாரம் பண்ணிங்கன்னா அவங்கள 1க்கு 5 பங்கு லாபம். ஆமாம், இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 1க்கு 5 பங்கு லாபம். அது மாதிரி வாய்ப்புகள் உண்டுங்க. அதீத லாபம் அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏன்னா உங்களை வந்து ஜென்மத்திலேயே வந்து வச்சிருந்து படாத பாடுபடுத்திட்டார் உங்களை. அவர் வந்து எப்பொழுதுமே எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க. நல்லா ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க எழுந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க. அதன்படி குரு பகவான் உங்களுக்கு 1 மாதத்திற்கு முன்னாடியே நன்மைகள் பல செய்திருக்கணும். அது உங்களுக்கே தெரிய வரும்.
தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரியலனாலும் ஏங்க இப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுங்கள், தவறு இல்லை. ஆனால் நிச்சயமாக நடக்கும். இப்போ அவர் கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இந்த மாதம் ஃபுல்லாக அதில் தான் இருப்பார். அது மாதிரி மாதம் ஒரு நட்சத்திரமாக தான் மாறி போயிட்டுருப்பார். அந்த வரிசையில் தான் போயிட்டுருப்பார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புதிய வரவு ஒரு ஜீவன் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. யாருக்கு? மேஷராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு, அதில் மாற்றம் இருக்காதுங்க. விரோதிகள் உங்களுக்கு நிறைய இருந்தும் அவங்க சூழ்ச்சிகள்லாம் தூள் தூளாகிவிடுச்சு. அவங்களுடைய பாட்சா பலிக்கலைங்க. அது உங்களுக்கே தெரியும். அது மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இனி அப்படி ஒரு பிரச்சனை இருக்காதுங்க. அவங்க உங்களை கண்டு பயப்படுவாங்க. ஆமாம், அப்பா அவர் டேலண்ட் பர்சன், அவர்கிட்டலாம் வச்சுக்கக்கூடாது இன்னும் உங்களை கண்டு அவங்க பயப்படுறாங்க. காலம் வந்துடுச்சு. அதன்படி மேஷராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புங்க, நல்ல வரவேற்பு, மரியாதை கிடைக்கும். பொதுவாக இது நிதர்சன உண்மை. சரிங்களா? குழந்தைகளால் நன்மை உண்டு, நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் அவங்கள விருப்ப பாடங்களில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மனைவி அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கான யோகம் வந்துடுச்சு. குரு பகவான் கொஞ்சம் ஆடம்பர பிரியரவர். அதன்படி உங்களுக்கு அதை நிறைவேற்றி வைக்கிறதுல தங்கு தடை இல்லை. பழைய சொத்துகள் ஏதும் வில்லங்கம் இருந்தால் விலகிடுச்சு. யாருக்கு? இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பழைய சொத்துகளில் இருந்த வில்லங்கங்கள் விலகிட்டது. அதனால் அவங்க விற்பனையும் செய்யலாம், இல்லை வேற ஒரு சொத்து அதை மாற்றி வாங்கலாம். இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கிங்க, அந்த சொத்தை என்கிட்ட கொடுங்க சொல்லியும் வாங்கிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளை உண்டு. எதிரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எதிரிகள் நண்பர்களாக ஆகிப்படுவாங்க. ஆமாம், அதுதான் மெயின். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எதிரிகள் இப்போ நண்பர்களாக போயிட்டாங்க. அதனால் அவங்களே சொல்லுவாங்க, ஏன்ப்பா இவ்வளோ நாளாக நீ பாடுபட்டுட்டு இருந்த, இந்தா உன் இடத்த என்கிட்ட கொடுத்துரு, என் இடத்த நீ வச்சுக்கோ, பரிவர்த்தனைம்பாங்க. கிராமப்புறத்தில் கேட்டால் பரிவர்த்தனை செஞ்சிட்டோம்பாங்க. அது மாதிரியே உங்களுக்கு ஒரு நல்ல சொத்தை கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடுச்சு. மேஷராசி அன்பர்களின் கவலைகள் மாறுது. என்ன, யோகம் வந்துடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குழந்தைகள், மனைவி, பெற்றோர்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க குரு பகவான் உங்களுக்கு நல்வழிப்படுத்தியிருக்காரு, நல்ல யோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க. சிறுக சேமிங்க. சேமித்தால்தான் பின்னாடி உதவும். அதனால் இந்த ஒரு வருஷமும் இனி உங்களை கையால் பிடிக்க முடியாது. மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஏறு முகம்தான ஒழிஞ்சு இறங்கு முகம் இல்லை என்பதை ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். நான் கூட சொல்லக்கூடாது, திருஞான சம்பந்தம். ஆமாம், இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு அல்லது கமெண்ட்ஸில் என்ன கேள்வி கேளுங்க, அதுக்கு தக்க பலன் சொல்கிறேன் என்பதை உங்களிடம் கூறி, உங்களிடம் இருந்து தற்காலிகமாக இப்போ விடைபெறுறது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.